ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு ஸோ கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அந்த ப்ளே ஸ்டேஷன் அதெல்லாம் என்னப்பா அதெல்லாம் விற்றுருச்சுல, அதெல்லாம் தம்பி அந்த கேம்லாம் விற்றுருச்சுல, அது அதை எடுத்துக்காட்டி அது ஒருத்தர் காசு போட்டு ஆமாப்பா வந்து எடுக்கணும்ல, அவர் பாட்டுக்கு எடுக்காமல் இருக்காரு. அது சொல்லிடுவோம். பஸ் இந்த கேம்லாம் எக்ஸ்பாக்ஸ்லாம் ஒருத்தர் வாங்கினாரு, இன்னும் வந்து எடுக்கல. தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க பஸ். இங்கே வச்சு வச்சு எடுக்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து சோனியில இதுவும் வித்துருச்சு. ஸோ இது என்ன கேம்டா இது? பிஎஸ்4 இதுவும் வித்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து காசு போட்டுட்டீங்க, வந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஜாமான் வச்சு வச்சு எடுக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா 500 போட்டிருந்தோம். யாரும் கேட்டாங்க, ஆனா வாங்கல. இது என்னப்பா 500 இது ஆன் பண்ணு, ஆன் ஆகாதா? நீ எதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம்டா, சார்ஜ் போட்டு பார்த்தேன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ 500 போட்டிருந்தோம், இது விற்கலை. ஸோ இது வந்து உங்களுக்கு போர்டுக்கு தான் யூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். சுத்தமாக அந்த பின்னு வேற இல்லை. ஏன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் பெருசாக வரும். ஸோ அது போட்டால் தான் தெரியும் எந்த அளவுக்கு ஆன் ஆகுது, ஆன் ஆகலையா என்னன்னு. ஆனால் கஸ்டமர் சொன்னது ஆன் ஆகலைன்னு தான் சொல்லியிருக்காப்புல. போர்டுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இருந்தாலும் இதோட விலை 500 போட்டிருந்தோம், விற்கலை. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து எக்ஸ்ஆர்ன்னு நினைக்கிறேன் 18,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. 18,000 ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ 18 அந்த அதிகத்துக்கு என்ன காரணன்றதை நம்ம பார்க்கணும்ல. இது என்ன எக்ஸ்ஆர் கூட கிடையாது போல இருக்கு. 256 GB எக்ஸ்எஸ் மேக்ஸ். இது ஐஃபோனில் வந்து எக்ஸ்எஸ் மேக்ஸ். இது ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்காக இருக்குது, தெளிவாக இருக்குது மொபைல். ஸோ அதனால தான் இதை வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை வந்து 18,000 போட்டிருக்காப்புல. 256 GB. இது ஆக்சுவலாக அப்ராட் மொபைல், அப்ராட் வெளிநாட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நல்ல கண்டிஷனாக இருக்குது. GB பேட்ரி தான் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஆனால் பேட்ரி எவ்வளோ இருந்தாலும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 82% இருக்குது. 82% இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய பேட்ரி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி யூஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த பேட்டரியோட ஸ்ட்ரென்த்து நமக்கு இதாக இருக்கும். பார்த்துக்கலாம். சரியா? இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 18,000 தரோம். அதே மாதிரி இன்னொரு மொபைல் இருக்குது. இது வந்து ஐஃபோன் 11. இது ஐஃபோன் 11. இதோட ஜிபி இதுவும் ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடின்றதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலுக்கான ஸ்ட்ரென்த்து தான் அது. ஸோ சர்வீஸ் போயிருக்கா, சர்வீஸ் போயில்லையா அப்படின்றத நம்ம இந்த ஸ்க்ரூ வச்சு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சிம் கார்டை எடுத்துகிட்டு ஊதுவாங்க. காற்று ஐஃபோன் சர்வீஸ் போகாத மொபைல்னா அது காற்று வெளியே போகாது. இப்போ நம்ம ஊதுனா அது வந்து காற்று வெளியே போச்சுன்னா இது என்னப்பா இது? ஸோ இது வந்து ஐஃபோனில் வந்து 11 128 GB 20,500 கொடுக்குறாப்புல. ரெட் கலரு நல்ல கண்டிஷனாக இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன் செம்மையாக இருக்குது. நீங்கள் இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும். மேலே வந்து டெம்பர் கிளாஸ் போட்டிருக்காப்புல. ஸோ எதுக்காக போடுறாங்கன்னா அந்த கிராச்சஸ் தெரியாது. இதுக்குள்ளே கூட பார்த்தீங்களா லிக்யூடு மாதிரி ஒன்று ஊற்றிருக்கான். இந்த மாதிரி லிக்யூடு ஊற்றி போட்டிருக்கானுங்க. நான் இதில் கிராட்ச் இப்போ இந்த டெம்பர் கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அதோட கிராச்சஸ் தெரியும். அந்த அளவுக்கு ஒன்றும் கிராச்சஸ் இல்லை இதில். இதை மறைக்க தான் போட்டிருக்கான் போல இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த கோடு கிராச்சஸ் தான். இது கிராக்கு கிடையாது. அப்படியே நெகத்தை வச்சு கீறி விட்டுருக்கானுங்க. ஏதோ ஒன்று கீறி இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்பர் கிளாஸ் போட்டு லிக்யூடு ஊற்றி விட்டா அது வந்து அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணிடும். ஸோ அதனால தான் இதோட விலை 20,500. ஸோ பாருங்க, உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க. அப்புறம் வந்து S23 அல்ட்ரா இது மட்டும்தான் இப்போ கையில் இருக்கு. இதோட விலை 59,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. 8256 S23 அல்ட்ராவில் வந்து 5G மொபைல் இது. ஸோ பெரிய மாடல் S24 தான் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். S24. ஸோ அது கூட எட்ஜில் வரல. இது வந்து எட்ஜ் ஸ்க்ரீனு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 12G 8GB ரேமு 256 அப்ராட் மொபைல். அதனால தான் வந்து உங்களுக்கு 59க்கு கிடைக்குது. இல்லாட்டா இது வந்து 64 63 தான் ரேட்டு. ஸோ இது கூட வந்தது ஒரு ஃபோன் ரிட்டர்ன் கொடுத்துட்டோம், ஒரு ஃபோன் நாங்கள் விற்றுட்டோம்.
லினோவா லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லை, பாஸ்வேர்டு தெரியல. அடுத்ததா ஒன் பிளஸ் 10R வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்குன்னு அது உள்ளே போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஒன் பிளஸ் 10R வந்து 18,000 ரூபா போட்டிருக்காப்ல. ஆசிம், இது யாருது இது? இவருக்கு ஏதோ குறைச்சாப்ல ஒன் பிளஸ் 10R. இல்லை வந்து ஏதோ கம்மியாக போடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாப்லையா? என்னப்பா அவன் பேர்? என்னப்பா அந்த பேர்? காதர் மைதீனா? இங்க ஒருத்தர் இருக்கானப்பா நடுவில். சேக் இல்லப்பா, அந்த இன்னொருத்தர். அந்த அவன் அந்த 2-3 போன் கொடுப்பாப்லடா. அவர் பேர் என்னடா நடுவுல? அவர் பேர் என்ன? 27,500. இல்லப்பா, 18,500 தான் போட்டிருக்கு. 17,500 கொடுத்தாப்லையா? 17,500 சரியா? 17,500. 17,500 18,500 எங்களுக்கே தெரியல. நாளைக்கு கேட்டு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா 11R வந்து பாத்தீங்கன்னா 27,500 ரூபா. 16 GB RAM, 256 GB ஸ்டோரேஜ். பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ பாருங்க, ஐடியா இருக்கா பாருங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் கிடையாது, பாக்ஸ் கிடையாது. பாக்ஸ் இருக்கு, சார்ஜர் கிடையாது. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 27,500 ரூபா. ஏன்னா ராம் அதிகம்ல, உங்களுக்கு ராம் அதிகம், வாங்கலாம். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா 27,000 ரூபா, விவோ X80. எங்க இருக்கு பீஸ்? எங்க இருக்கு? இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, விவோ X80. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ரூபா தரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 10 ப்ரோ 5G மொபைல் 13,000 ரூபா தான் போட்டோம். மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. ரியல்மி 10 ப்ரோ 5G மொபைல் 13,000 ரூபா, பாக்ஸு சார்ஜர். ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. மொபைல் கண்டிஷனும் சூப்பராக இருக்குது. அது போன காணும். இந்த போன் எங்க இருக்கு பாரு? ரியல்மி 10 ப்ரோ. அந்த இருக்கு, அந்த இருக்கு, இந்த இருக்கு பாருங்க. ரியல்மி 10 ப்ரோ கோல்டு கலர் 8128. சார்ஜ் இல்லை. விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் 8128. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 23,000 ரூபா. பேக் டோர் உடஞ்சிருக்கும். இது வந்து ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ். இது பில்லோட இருக்கு. விலை வந்து பார்த்தீங்கன்னா 30 எவ்வளோவா ஆசிம்? இது எவ்வளோ? 12 ப்ரோ மேக்ஸ் சாதிக்குது ஆசிம். இது இவா இது சாதிக்குது 37,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 128 GB. ஸோ விலை கவனமாக பார்த்தீங்கன்னா 37,000 ரூபா தான் இது. இதுவும் 23,000 ரூபா தான். ஐஃபோன் வந்து 12. ஐஃபோன் 12 நிறைய இருக்கு எங்ககிட்ட. இது வாடா, இதை ஓப்பன் பண்ண சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறோம். ஐஃபோன் 12 என்ன ஜிபி? 64 GB, 23,000 ரூபா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 300 மொபைல் இருக்கு.
24,000. இல்லை விலை தெரியாதுல்ல, அப்புறம் நம்ம படிக்க ஏதாவது ஒன்று சொல்லி போட்டால் ஒழுங்காக போடணும். லேட்டானா ஆயிட்டு போகுது விடு. 23,500 இது. இது வந்து 128 GB. இது கொஞ்சம் சார்ஜ் போடுறா டே, சார்ஜ் போடு, ஒரு நிமிஷம் சார்ஜ் போடு, தெளிவாக சொல்லிட்டு போயிடலாம். அது அது வந்து 24,000 இப்போ கூட ஒரு தம்பி கேட்டிருக்காப்ல, விளம்பரம் போடாதீங்க பாய், நான் வந்து எடுத்துக்கிறேன்டாப்ல. ஆனால் மொபைல் நல்லா இருக்குது. 128 GB. ஸோ பேட்ரி ஹெல்த்து கூட 89 இருக்கு. ஸோ இதில் வந்து எதுவுமே இஷ்யூவே கிடையாது. இது ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி கூட ஒர்க் ஆகுது. 24,000 தான் இது, 128 GB. பரவாயில்ல, இது வாங்கலாம். பஸ் இதுதான் என்னன்னு தெரில, ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். 22,500 இது. iPod 12. ஸோ அது கொஞ்சம் வெயிட்டிங்கில் வச்சுருப்போம், என்னன்னு தெரில. அப்புறம் கூகுள் பிக்சலில் வந்து இன்னைக்கு ஒன்று, அந்த சிவப்பு கலர் வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். வாங்கின பாட்டிக்கிட்டே விலை செட் ஆகல, அப்படியே கொடுத்து விட்டோம். கூகுள் பிக்சல் 6 வந்து நம்ம ஒன்று ரெட் கலர் ஒன்று போட்டிருந்தோம்ல, அது அவர் 17,500 தான் சொல்லி கொடுத்தாப்புல. யாரும் வாங்கலையே, நான் என்ன பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து மாற்றிருக்காங்க, டிஸ்பிளேல கிளாஸ் மாற்றிருக்காங்க. அதனால தான் இதோட விலை வந்து 14,000, 14,000. ஸோ இது விற்கலை. அது வந்து 17,500 போட்டேன். ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே தான். இன்னைக்கு கூட ஒருத்தருக்கா, அதுக்கப்புறம் 2 பேர் கேட்டாங்க, அவர்கிட்ட கொடுத்து, அதுக்கு ஃபோன் பண்ணால் எடுத்துகிட்டு வந்துடுவார். சப்போஸ் கூகுள் பிக்சல் 6 உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். 17,500 ரேட் ஓகேனா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் அவரை ஃபோன் பண்ணால் எடுத்துகிட்டு வந்துடுவாப்ல. இங்கே உள்ளவர் தான். இது வந்து OnePlus Nord 15,500. 15,000 தரேன்னு சொல்லிட்டான். நேற்று வீடியோவில் கூட நம்ம போட்டோம், அந்த பையன் வந்து 15,000 தரேன்ட்டான். ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் OnePlus Nord தான் நினைக்கிறேன். இல்லை, இது வந்து 7,500 போட்டோம்ல அது. இது OnePlus Nord CE 5G. OnePlus Nord CE 7,500. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுது. இது வந்து சாம்சங் கேலக்ஸி A53 12,000. அது 12,000. இது 600 கிடையாது, 12,000. இது வந்து 39,000. இது நான் 37ன்னு சொல்லிட்டேன், 39 இது. இது வந்து கூகுள் பிக்சலில் வந்து 7 Pro. இது தாராளமாக வாங்கலாம். S21 Ultra. இப்போ கூட கேட்டிருக்காப்புல ஒருத்தர், நாளைக்கு சொல்கிறேன்றாப்புல. 2-3 பேர் கேட்டாங்க, அவர் எடுத்துக்கிறேன்னு சொன்னார். அதனால நானும் சரி இல்லை வித்துருச்சுன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தா அவர் வேணான்ட்டார். எது, அவருக்கு வந்து காசு டைட்டு, அது பொறுத்த முடியல அவரால். S21 Ultra 5G மொபைலு, 8 இல்லை 12 128, 12 GB ரேமு, 128. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இஷ்யூன்னா, கண்ணாடி உடஞ்சிருக்கு. கண்ணாடி எங்கனுக்குள்ளே உடஞ்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு? இது பாருங்க, இங்கனுக்குள்ளே உடஞ்சி இப்படி போயிருக்கு, தெரியுதுங்களா? மற்றபடி இதில் வந்து ஃபால்ட் எதுவுமே இல்லை. மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாடல், 5G மாடலு. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ, 21,000, 21,000க்கு தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து ரெட்மியில் வந்து K20 என்னது இது, K20 ப்ரோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெட்மியில் K20 ப்ரோ 6 128 பாப்அப் கேமரா மாடலு, பெரிய மாடல் தான். ஸோ 7,700, 7,500 கூட கொடுக்கலாம், வேணும்னா வாங்கிக்கோங்க. 7,500 தரேன். போக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து, இது யாருது தெரியுமா? இது போக்கோ, இது யாருது தெரியுமாப்பா? யாரு? பாட்டிலா? ஸோ 9,000 போட்டிருக்காப்புல. 5G மொபைல் இது.
போக்கோ X4 ப்ரோ 5G மொபைலு 9000 ரூபா போட்டிருக்காங்க. நல்ல ரேட்டு தான் இது. 6GB ரேமு 164GB. கலருக்காகவே வாங்கலாம் பஸ் இது. இதே மாதிரி ஒன்று இருந்துச்சுல, இது போக்கோல இதே மாதிரி ஒன்று இருந்துச்சுல, அது யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்களா? எடுத்துட்டு போயிட்டாரா? இது வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி 8. ஆசிப் இது எவ்வளவு போட்டோம்? இது 7500 ரூபா போட்டோமா? ரியல்மி 8 இது நம்ம வாங்கணும்லடா கஸ்டமர் கிட்ட. ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி 7500 ரூபா. 4GB ஒரிஜினல் டிஸ்பிளே. இது டிஸ்பிளேலாம் எதுவும் மாத்தல. ரியல்மி 8 128GB 4GB ரேமு. இந்த கேமராவுக்காகவும் இந்த இது டிஸ்பிளேக்காகவும் தான் இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7500 ரூபான்றது சூப்பர் ரேட் இது. ஸோ பாருங்க, ஐடியா இருக்கா பாருங்க. அடுத்ததாக வந்து இந்த ஃபோன் 3500 ரூபா எம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ரோ. இதில் வந்து விவோ V27 ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது 20500. இன்னைக்கு ஒன்று போட்டோம், கண்ணாடி உடஞ்சது ஒன்று போட்டோம். இதாக இருக்குல்ல, அது ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. அது காலையில் பார்சல் போட்டு விட்டுருவோம். ஸோ கண்ணாடி உடஞ்சது தான், அது ஒருத்தர் வாங்கிட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 20500 ரூபா. இது சாம்சங் வந்து சின்ன மாடல் தான் இது. 4GB ரேம் 64. சாம்சங்கில் வந்து ஆன் 7 ஏதோ ஒரு மாடல் வரும். 2000 ரூபாய்க்கு நம்ம தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது என்கிட்ட. ஐஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 8. இது இங்கே ஒரு 8 இருக்குது பாருங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 6300 ரூபா. 6300. இதில் எழுதி ஒட்டுறாப்பா 6300 ரூபா ஒட்டுது. இதில் என்ன ப்ராப்ளம்னா மேலே உள்ள கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஆமாம், கண்ணாடி உடஞ்சிருக்குல்ல. சவுடனா சொன்னா போட்டு விடு, விற்று விடுவோம். 6300 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். ஏன்னா மேலே உள்ள கண்ணாடி மட்டும் தான் உடஞ்சிருக்கு. 64GB. இது ஒரிஜினல் டிஸ்பிளேலாம் மாற்றலை. கண்ணாடி மட்டும் தான் உடஞ்சிருக்கு. டிஸ்பிளே ஒரிஜினல் தானடா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு, நமக்கு என்ன இருக்கு. ஒரிஜினல் டிஸ்பிளே ரைட், ஓகே. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம், நமக்கு எதுக்கு தேவையில்லை. 97 பேட்டரி ஹெல்த் 97. சூப்பராக இருக்கு. ஸோ எல்லாமே சூப்பர் போனுங்க. இதோட விலை வந்து 6300 ரூபா. அதுலேயே கொஞ்சம் நல்லா இருக்கிற மொபைலு, டிஸ்பிளே நல்லா இருக்கிற மொபைலு. டிஸ்பிளேயும் அதுவும் நல்லா தான் இருக்குது. கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு, மேலே உள்ள கண்ணாடி. இதோட விலை 9000 ருபீஸு. அது என்ன ஜிபி? அது 64 தானே? இதுவும் 64 தான். எது பேட்டரி சர்வீஸு? இதுவா? இது பேட்டரி சர்வீஸு. அது பேட்டரிலாம் 97 இருக்கு. இதுதான் பேட்டரி சர்வீஸ் காட்டுது. அது வந்து பேட்டரி சர்வீஸ் கிடையாது. அதோட விலை வந்து 6300 ரூபான்றது நல்ல ரேட்டு. நீங்கள் ஐடியா பண்ணிக்கங்க. ஏன்னா 6300 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்கன்றதே நமக்கு தெரியாதுல்ல. இது ஆல்ரெடி நம்ம கடையில் ரொம்ப நாளாக இருக்கிறது, அதனால் அதை பற்றி பேசணும்னா இது வந்து ஃபோல்டு 3. இது நான் வந்து 4500 ரூபாய்க்கு தராங்க. என்ன விலை கூட கொடுத்து வாங்கிட்டோமோ? போர்டு, இது போர்டுக்காக தான் வாங்குவாங்க. ஸோ போர்டுக்காக தான் வாங்கிக்குவாங்க.